இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார்? ஏன் அவர் நமக்கு தேவை? நான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேனா? இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார்? ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கும் போது என்ற ஒரு வசனத்தை தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகின்ற பொழுது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த கிருபையினாலே நாம் சூழ்நிலையை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு அதிகமாய் உதவி செய்கிறார். அதிலும் மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்லும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்லி ஒரு 9 வகையான கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். அதிலே குறிப்பாக அன்பு என்ற ஒரு கனியை கொடுக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 13ஆம் அதிகாரத்திலே கொரிந்தியர்கள் 1ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே அழகாய் சொல்லுகிறார், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆவியானவரால், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற போது அன்பு நிறைந்த ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அதோடு மகிழ்ச்சி, ஜாய் நிறைந்த ஒரு நபராக மாறிவிடுகிறதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீதியின் கனியிலும் நற்கனியிலும் நிறைந்தவர்களாகி என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நீதியின் கனி, நற்கனியை கொடுக்கிறவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனவேதான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொன்னபோது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்றும் சொல்லி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிறோம். ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நாம் ஆழமாய் வாசிக்கின்ற பொழுது, இந்த ஆவியின் கனிகளால் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு சூழ்நிலையிலே நாம் வளருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். சுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அந்த அனுபவத்திலே நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக்கொள்ளும். ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாரும், அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்தத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே காத்திருந்து
வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட காணப்படுவீர்கள். உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.